பைக்கில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. எனக்கு தான் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை, என் வண்டிக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்குது. இப்போது ECU ஃபால்ட்டா இல்லை வந்து மீட்ரு ஃபால்ட்டா இல்லை வந்து ஜர்க் ஆகுது, இன்கேஸ் வந்து ECU வந்து என்ன அப்டேட் பண்ணமான்றது கூட எனக்கு வந்து தெரில கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நோ விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன கண்டென்ட் பார்க்க போகிறேன்னா, ஏன் நீங்கள் வந்து ரைடுக்கு வந்து போகிறதில்ல, எதனால் வந்து நீங்கள் வந்து சுத்தமாக நீங்கள் பைக்கோட விலாக்ஸ் எதுவுமே நீங்கள் போகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மெயின் காரணம் வந்து நேற்று நான் ஒரு வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அன்கேஸ் அந்த ஷார்ட்ஸ் யாரும் பார்க்கலான்னாக்கா நான் சைட்லேயே போடுறேன், அதை பார்த்துங்க. வண்டியில் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ யாரும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே வந்து லிங்க் தரேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள். என் தேர்ட் சர்வீஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா 6155 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்வீஸ் விட்டுருந்தேன். இப்போ என்ன கிலோமீட்டரில் இருக்குது, இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் வந்து ஹீரோ சைடில் வந்து சர்வீஸ் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. அப்படி என்ன தெரிஞ்சிச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன இஷ்யூஸ்ன்ட்டு. காய்ஸ், இப்போ நான் வந்து மீட்ரு ஆன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா டிஸ்கோ லைட்டு மாதிரி வந்து ஏறி இறங்குது. இப்போ வந்து எங்கே போக போகிறேன்னா, பைக் வந்து சர்வீஸ் வந்து விட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். நான் வந்து சர்வீஸ் விட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6 days தான் ஆகுது. ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடி மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கா. அது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11:08 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கோப்ரோவே ஒர்க் ஆகலை கைஸ், ஆனே ஆகலை. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் என்னாச்சு. ஸோ ஓகே, கிளம்பலாம். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6572 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது இப்போதைக்கு. நான் சர்வீஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 6122 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டரோ சம்திங் வந்து பார்த்திங்கனாக்கா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது மட்டுமே பிரச்சனை கிடையாது, இன்னொரு பிரச்சனையும் வந்து இப்போது வந்து மறுபடியும் வந்து வந்திருக்கு. ஸோ அது என்ன பிரச்சனைன்றது நான் உங்களுக்கு வந்து நான் ஹைவேக்கு போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஹைவே வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், நான் 60, 67 அந்த மாதிரி போய்ட்டுருக்கேன்னா வண்டி வந்து இழுத்து விடுது, அப்படியே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. இன்ஜின் வந்து பார்த்திங்கனாக்கா ஜர்க்கிங் ஆகுது. இப்போது ரீசெண்டாக செயின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் செயின் லூப் பண்ணிட்டேன், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செயின் வந்து டைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலில் இருக்குது. கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாக்கா மறுபடியும் அந்த இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டினியூ ஆகுது. வண்டியில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது. எனக்கு தான் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை, என் வண்டிக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்குது. ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, பட் நான் போடணுன்றது என்னுடைய விருப்பம் தான், எனக்கும் விருப்பம் தான் போடணும் அப்படின்றது. ஏன்னா 6000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த 6000 கிலோமீட்டரில் என்னென்ன இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வண்டி வாங்கினதுலேருந்து இது வரைக்குமே நான் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கனாக்கா போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம். நிறைய பேர் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இல்லை, நிறையவே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல கண்டென்ட் வந்து என்னாலையும் வந்து கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கனாக்கா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்கேஸ் எக்ஸ்பல்ஸ் பைக் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்பல்ஸ் பைக் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்காவது அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைக் நாலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா நான் வந்து இதை ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 60 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் போனோம். ஏன்னா
ஏன்னா எங்கள் ஏரியா சைடில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. இங்கே ஈவன் இவனுக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் வந்து பைக் வந்து சர்வீஸ் பண்ண தெரியுமா இல்லை தெரியாதான்றதெல்லாம் எனக்கு நிஜமாக தெரில கைஸ். ஏன்னா இங்கேருந்து நான் வேலூர் கூட போகலாம். பட் ஆனால் என்னென்னா வேலூரில் வந்து ஒரு சில பிரச்சனைங்க வந்து இருக்குது. ஏன்னா அங்கே அவ்வளோ தொலைவு லாங் போக முடியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பைக் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து வேலூருக்கு வந்து போகல கைஸ். ஏன்னா நான் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணலாம், ஏன்னா இங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்றதுனால ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஏன்னா வந்து இப்போ நான் வேலூருக்கு போயிட்டு மறுபடியும் நான் ரிட்டர்ன் வரணும். ஸோ அதுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆகும், பைக் வந்து சர்வீஸ் பண்ணோம் அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா காசு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இங்கே ஆம்பூர்லேயே வந்து விடுறேன். ஏன்னா ஆம்பூரில் விட்டால் பக்கத்துலேயே வந்து மாமா வீடு இருக்குது. ஸோ அதனால் வந்து மாமா வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு ரீசன்னால் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்ருக்கேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து என் பைக்கில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. 1 2 தெரில, எல்லாமே வண்டி தொட்டாலே பிரச்சனையாக வருது. இப்போது ECU ஃபால்ட்டா இல்லை வந்து மீட்ரு ஃபால்ட்டா இல்லை வந்து ஜர்க் ஆகுது. இன்கேஸ் வந்து ECU வந்து என்ன அப்டேட் பண்ணமான்றது கூட எனக்கு வந்து தெரில கைஸ். ஒரு பிக்கஸ்ட்டு கன்ஃபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறேன். என்ன ஃபால்ட்டு என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இப்போ நான் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக டீட்டெயிலாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்கேஸ் அவங்க வந்து என்ன கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, சர்வீஸ் சென்டர் வந்துட்டோம். போன வாரம் தான் சர்வீஸ் பண்ணிட்டு போனேன். இந்த மீட்டரில் இது பாட்டுன்னு ஏறி இறங்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து செயின் வந்து ரொம்ப நாய்ஸ் அதிகமாக கேட்குது. பிரேக் ரொம்ப கம்மியாக இருக்குது. பின்னாடி பிரேக்கு, ஃப்ரண்ட்டு வந்து பிரேக் அடிச்சாக்கா ஒருன்னு சவுண்டு வருது. என்ன பாருங்கள் முன்னாடிங்களா. நேற்று இந்த இடத்துல இந்த மெட்கார்ட் சைடில் சவுண்டு வருது. பிரேக் பிடிச்சா டைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது பிரேக்கு. கீழே ஏன் ஆயில் லீக் ஆகுது? கீழே செயின் போட்டு ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இது க்ளீன் பண்ணி தராங்க. இது இங்கே செயின் ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அப்ளிகேஷன் பண்ணி போட்டது இங்கே வாட்டர் பண்ணி வந்து சரியாக போயிடும். ஓகே ஓகே. இந்த ஃபீல்டு இதெல்லாம் ஒயரிங்லாம் கொஞ்சம் செக் பண்ணோம். இல்லை டேங்க் ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது செக் பண்ணி கொடுத்துட்றேன். மேனேஜர் லீவு கம்ப்ளைண்ட் தான் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பிரச்சனை இல்லை மோஸ்ட் சரிங்களா. நான் நாளைக்கு இந்த ஃபீல்ட் கேஜ் மட்டும் பம்பு கம்ப்ளைண்ட்டா இல்லை மீட்டர் ஒயரிங் கம்ப்ளைண்ட்டா பார்த்துக்கிறேன். ஏன்னா காலில் இருந்ததே எனக்கு நேற்று காலையில் வண்டி எடுத்தேன் நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதாகுது. அதானா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அதே ரன்னிங்ல ஓகே. சரி, ஒரு 60-65ல போனா ஏன் இழுத்து விடுது அப்படியே வண்டி? ECU என்ன அப்டேட் இருக்கா? ECU தான் அப்டேட் 65க்கு மேலே 65க்கு மேலே போனால் ஒரு மாதிரி இழுத்து விடுது அப்படியே. அதுக்கப்புறம் 70க்கு மேலே போனால் கரெக்டாக இருக்கும். 70 போயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாய்ஸ் வருதுண்ணா வண்டி. கொஞ்சம் அது என்ன செக் பண்ணிங்கண்ணா. நீங்கள் சும்மா இப்படி வண்டி தள்ளி பிரேக் அடிங்களா, வைப்ரேஷன் இதில் தெரியும். இருங்க. அது பிரேக் அதெல்லாம் நமக்கு தெரியல. வாட்டர் ஸ்ப்ரே பாலிஷ் போட்டு கீழே கொடுத்துற பவுடர். அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?